அன்புள்ளம் கொண்ட மகராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வருகின்ற மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகிறது இல்லையா? இந்த சனி பயிற்சி மகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம எல்லா ராசியும் சொல்லிகிட்டே வர்றோம். அதில் மகராசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மகராசி பொறுக்கும் உங்களுக்கு ஜென்ம, அதாவது உங்கள் சொந்த வீடு தான் சனி. 2ஆம் அதிபதி, அதாவது ஜென்மத்தில் உள்ள சனி, அதுதான் உங்களுக்கு மகரம் 2 கும்பம். அந்த மாதிரி உங்களுக்கு 1 2 இதுக்கு சொந்தக்காரகன் தான் சனி. அந்த சனி இப்பொழுது இந்த மகரத்துலேருந்து வீடு உங்களுக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ண போகிறார் மீனத்தில். அப்போது மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மகர ராசி பொறுத்த வரைக்கும் இப்போ முழுமையாக இந்த சனி பயிற்சியான ஒன்று 7 சனி முடிஞ்சிட போகுது. மகர ராசி அன்பர்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு முழுமையான சனி பயிற்சி முடிய போகுது. எல்லா நேயர்களும் மகர ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு முறை இந்த சனி பயிற்சி முடிஞ்ச உடனே போக வேண்டிய அவசியம் கிடையாது. 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து எப்போ வேணாலும் போங்க. ஒரு நாளைக்கு திருநள்ளாறுக்கு போய் இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்து எள்ளு முட்டை நீங்கள் தலையில் வச்சு ஸ்நானம் பண்ணிட்டு அந்த பிள்ளையாருக்கு செதற்காக போட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது பரிகாரம்லாம் கிடையாது. 7 சனி விட்டாவை தான் போகணும். சனி விட்ட ஸ்தலம் நல்லா ஞாபகத்தை வச்சிங்க. சனி விட்ட ஸ்தலம், அதனால் 7 சனி முடிஞ்சால் மட்டும்தான் போகணும். மகர ராசி மட்டும்தான் 7 சனி முடியறது, வேறு எந்த ராசியும் முடியல. அதனால் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் இப்போ அதே மாதிரி கும்பராசி நேயர்கள் இப்போ குடும்பஸ்தானத்துக்கு போகுது. சனி குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகுது. இப்போ அந்த மாதிரி இருக்கிற போது மகர ராசிக்காரர்களுக்கு இது முழுமையாக இந்த சனி பயிற்சி ஏற்றமுள்ள சனி பயிற்சியாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மகர ராசி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு 2 லக்கு இருக்குது. ஒன்று, சனி 7 சனி முடிய போகுது. அடுத்து 7ல் குரு உச்சமாக வரப்போகிறார். இந்த 7ல் குரு உச்சமாக வரும்போது கல்யாணம், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே தள்ளி போன ஜாதகங்கள் பதில் இல்லாமல் இந்த மாதிரி வெறுத்து போய் உட்காந்துருந்தீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ பொருந்தி திருமணம் கைகூடும். 2026 27க்குள்ளே, அதாவது இந்த ஒரு வருஷம் குரு உச்சத்தில் இருப்பார். அதுக்குள்ளே மகராசி அன்பர்களுக்கு கட்டாயமாக திருமணம் நடைபெறும். உங்கள் 2ஆம் இடத்து அதிபதியான சனி 3ஆம் இடத்துக்கு செல்வதால் தைரியஸ்தானத்தில் போகிறாரு. அதனால் தொழில் ரீதியாக ஒரு தனி தைரியம் உங்களுக்கு ஏற்படும். இத்தனை வரைக்கும் நம்ம சும்மா வேஸ்ட்டாக உட்காந்துட்டோம், நாள் போயிடுத்து, ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு தெரியாமல் இவ்வளோ நஷ்டம் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம தெளிவாக இருப்போம். நிறைய அனுபவத்தை கொடுத்துருவார். 7.5 வருஷம் சனி பயிற்சி முடியும் போது எவ்வளோ அனுபவத்தை கொடுப்பார். நீங்கள் 10 பேருக்கு புத்தி சொல்வீங்க. அந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் மகர ராசிக்கு அந்த மாதிரி பல கஷ்டங்கள் கொடுத்து பல அனுபவம் கொடுத்துருப்பார். இதில் நீங்கள் மகர ராசி நேயர்கள் இனிமேல் பார்த்து ஒரு 100 பணம் கொடுத்து செலவு பண்ணுங்கள். அவங்க பார்த்து செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. அது வெளியில் தெரியாது. நிறைய நேர்கள் நம்மகிட்ட உட்காரும் போதே தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் வந்திருப்பாங்கன்னு. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மகராசி நேர்களுக்கு கடந்து வந்தாச்சு, அனைத்தும் பார்த்தாச்சு. இனிமேல் வருங்காலம் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும். மகராசி பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி ஒரு முன்னேற்றகரமான ஜாதகமாக இருக்கும். அதாவது நம்ம எந்த ராசியும் நல்லா இல்லையோ அதை பற்றி தான் ரொம்ப விரிவாக பேசுகிறோம். மகராசி பற்றி அதே மாதிரி எந்த இதுவும் கிடையாது. இந்த நடைபெற்ற சனி பயிற்சி அவருக்கு சாதகமாக உள்ளது. உங்கள் ராசிநாதன் சனி தைரியஸ்தானத்தில் போகிறாரு. அதனால் வாழ்க்கையில் மேலே 7 சனி முடிஞ்சதுனால இனிமேல் உங்களுக்கு முன்னேற்றமாக தான் இருக்கும். அது பிறப்பு ஜாதகம் பொறுத்து தான். நாங்கள் எல்லாமே சொல்கிறது பொதுவான கருத்துக்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நாங்கள் அதுக்கு விளக்கமாக நாங்கள் அதுக்கு அட்ரஸ் கொடுக்குறோம், நம்ம ஃபோன் நம்பரும் கொடுக்குறோம். எந்த நேரமும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களை அணுகுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். நடைபெற்ற இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமையட்டும் என்று சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.